Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு தோசை. ஸோ இன்கிரீடியன்ஸ் அரை கப்பு தயிர், ஒரு கப்பு ரவை, 1/4 கப்பு கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், சிவப்பு மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி துண்டு 2 இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார், அதுல இப்போ இந்த ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மூணாவதா அந்த அரை கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு மிளகா, சிவப்பு மிளகா 1 ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி துண்டு ஒரு 2 துண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு உப்பு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நல்லா போட்டு கிரைண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு அரையிலேருந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா ஃபைனாக தான் அரைச்சிருக்கேன், நல்லா ஸ்மூத்தாக தான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பேசனில் நம்ம மாற்றிக்கிறோங்க. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இது சோடா, உப்பு, பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஃபெர்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தோசை வாக்கலாம். அதோ இந்த மாதிரி சின்ன பேனில் தான் நான் இந்த தோசையை பண்ணுறேன். நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஏன்னா நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எப்போ தோசை எப்படி வாக்குறோமோ அதே ஸ்டைலில் வாத்துக்கோங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி வருது பாருங்கள். அந்த ஓட்டைகள் தெரியுது பார்த்தீங்களா, அது மெயினாக நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணதுனால வருது. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க. அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. வயிற்றுக்கு லைட்டாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். மாவையும் ரெடி பண்ணிடலாம், தோசையும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ குயிக்காக செய்ய முடியும் இந்த தோசை. ஸோ பாருங்கள், ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசை. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு தெளிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ப்ரஷ்ஷால் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் இல்லைன்னா கொஞ்சம் சில சமயம் ஒட்டும். ஸோ தோசை மாவு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது குக் ஆகிற சமயத்தில் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடுறேன். மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா குக் ஆகிடும். தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக் எதாவது இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.